I like you. I kiss you. I hate you. Hate you. ஏமா என்ன பரவல்ல பேசினா வாய்க்கு கேடு. ஃபர்ஸ்ட் ஒரு பிள்ளை பார்த்தா குய் கேடு. அதனால பேச வேண்டிய வார்த்தை இவ்வளவு அழகா இருக்கீங்களே. நல்ல வாட்ட சாட்டமா. சொல்லுமா. நல்ல மைனா வைக்கிற பையன் மாதிரி. மைனர் பையன் மாதிரி. மைனர் குஞ்சு. என்ன சொல்றீங்க? My name is சுனில் குமார். அது இல்ல உனக்கு. பேர் அப்படி வச்சிருக்காங்க. சொல்லுமா மைனர் குஞ்சாட்டம் வந்திருக்கனே. இவ்வளவு அழகா வந்திருக்கீங்களே. சொல்லுமா என்ன பத்தி எடுத்து உங்களை பார்க்க என்ன உங்களை பார்க்க
நீங்க பேசுற பேச்சுக்கும் சிரிக்கிற சிரிப்புக்கும் இவ்வளவு அழகா உங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? என்னப்பா நம்ம சித்திர கோயிலுக்கு உறங்கும் மாதிரியே இருக்கிறீங்க. மாதிரியே தெரியுது. எனக்கு என்னமோ தெரியுது உங்க பார்த்தா. அழகாரனை பார்த்தா கூட அப்படி தெரியுது. அதே அப்பா அழகு நீங்க. சரி, ஒரே ஒரு பாட்டு எனக்காக பாடுவீங்களா? மாதிரி பாட்டு ஒரு பாட்டு வாங்கி பாடுங்க. பாட்டா முருகன் பாட்டு எம்பெருமா முருகன் பாட்டு வேண்டாம். கடவுள் நல்ல காதல் பாட்டை இதை பாடுறேன். காதலா? காதல் பாட்டு. அப்படின்னா காதல விடுங்க. தேனிசை தென்றல் தேவா உங்களுக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமே. அவரை ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? அவருடைய பாட்டு தெரியாது. எஸ்பி பாலசுப்ரமணியம் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அவர் செத்து போயிட்டாரு. எதுக்கு நாள் செத்தாருங்க? இசை உலகத்துக்கு காலேஜ் அவர் புழக்க போட்டாரு. நீ எப்ப சாவுவ? அள்ளி கடனை கட்டி பிடிச்சாலும் சாவம் மாட்டேன். அதை விடு, உங்களுக்கு காதல் பாட்டா ஒண்ணு வச்சிருக்கிறேன். காதலிய பாடுங்க. காதல் பாடினா சவு வந்து போயிடும். காதல் பாட்டு காதல் பாட்டா பாடுறேன்னு சொன்னேன். என்ன ஏற்றி விடாது. ஏன்டா இந்த பக்கம் போகவே கூடாதுங்கிற? காசு கொடுத்து விஜயலட்சுமி அப்படி இல்லை. பாடுங்க. பாடுவியே இப்படியே பேசிக்கிட்டே தான் இருப்பியா? பாடுறாரு. பாடுங்க. வாசனை பண்றியா? சரி, போனால் போகட்டும். அம்மா, காதலிக்க நேரமில்லை, காதலிப்பால் யாரும் இல்லை. நான் சொல்லி கொடுத்த அந்த பாட்டை பாடக்கூடாது. பழைய பாட்டா பாடுறோம். உன்னை இந்த பாட்டு கேட்டீன்னு வச்சுக்க, நீயே என்னை முத்தம் கொடுப்பேன். அவ்வளவு அழகா பாடுவீங்களா? நல்லா பழைய பாட்டா பாடுவேன். சரி, அப்படின்னா பாடுங்க. ஒரே ஒரு பாட்டு மட்டும். எட்டெடுக்கு மாளிகையில் ஏந்தி அந்த பாட்டு ஒரு லைனுக்கு மேல ஏத்தி வைத்த தெய்வம் இது. இந்த பாட்டு பிடிக்குமா? காதல் பாட்டு. இது காதல் பாட்டா பாடுங்க. நல்ல பாட்டு. கதை முடிச்ச பிறகுதான் சோப்புக்குள்ளே கொண்டு போற வீட்டுக்கான எடுத்துட்டு போறேன். மார்க்கெட்ல கொண்டு போய் வித்துட்டு போறேன். இப்படியாட்ட அழகான பிகர் வந்திருக்குது. எடா பாட்டு பாடுறேன். எல்லாம் சுட சுட பாடுறான். சுட சுட கட்டி சுட்டதடா அந்த பாட்டு. அந்த பிள்ளை நீ உறவா இருக்கணும்னா உறவை பத்தி பாடுறா. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை இப்படித்தான் பாட்டு பாடுவீங்க. அண்ணா தம்பி முத்தா யானபுண்டையா பாடாத. பாட்டு தெரியாததுக்கு எத்தனை பேச்சு, என்ன வார்த்தை. ஐ எம் சேஃப்டி. பண்ணுங்க. என்ன பண்றோம்? சீராக அமர்ந்திருக்கும் மாபெரும் தெய்வீ. இன்னும் 2 பொண்ணு வாசக்குதுடா. இன்னும் 3 பொண்ணு வாசக்குது. அந்த பொண்ணு வாசத்துக்கு என்ன பாட்டு பாடுவீங்க? எனக்கே தெரியலங்க பாட்டு எப்படிங்கன்னு சொல்றீங்க. இன்று அரங்கேற்றம் செய்தது எதற்காக, என்ன காரணம்? இன்னைக்கு நாடக மாவட்டம் ஏற்படுத்தி இருக்கிறார் ஊர் பொதுமக்கள் அத்தனை நல்ல உள்ளங்களும் ஒரு மனதா ஒன்று கூடி இன்று ஓர் இரவு தெருக்கூத்து நாடகத்தை அரங்கேற்றம் செஞ்சிருக்காங்க. அரங்கேற்றம் செய்த அன்பு நல்ல உள்ளங்கள், அத்தனை நல்ல உள்ளங்களும் இந்த முனியப்பனுடைய அனுகிரகம் பெற்று நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமாக நோய் நொடி இல்லாம சீரும் சிறப்போடு குழந்தைகள் படிக்கின்ற கல்வி செய்கின்ற தொழில் நாளுக்கு நாள் உயர்ந்து வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை வணங்குகின்றோர். ராமோஜயம். வைத்திருக்கக்கூடிய நாடகம் வனபத்திரகாளியம்மன் பிறப்பு, முனியப்பன் சண்டை. நாடகத்தில் நீங்கள் யார்? உங்களுடைய பெயர் என்ன? சொன்னா தெரியுங்க. சொல்லட்டுமா? யார் நீங்க? அம்மா
இருந்து பாக்குற மத்தால கொள்ளக்காரனே இறண்டி கோமாளி பரவாயில்லன்னு பேர் எடுத்துக்கிறது. சரி சொல்லு, என்னன்னு சொல்லு. பருவத ராஜன் பெற்ற பரமசிவனுக்கு ஏற்ற உமா பார்வதி சக்தி உமையவள் மகேஸ்வரி உலகத்தாய். ஆமா என்னது உலகத்தாய். தாய். அட கடவுள். ஆமாங்க. உமா பார்வதியா? சக்தி. ஓம் சக்தி. நான் இல்லன்னா உனக்கு உடம்புல சக்தியே இருக்காது. என்னமா சொல்றீங்க? ஆமாடி, அவ்வளவு சக்தி வாய்ந்தவரா நீங்க? சக்தியை இழந்து விடுவாய். சக்தி கொஞ்ச நேரத்துல கோட்டை குடிச்சுனே ஏறி போயிருது. என்ன சக்தியா? ஆமா, 4 ஆளுக்கிற மாதிரி இருக்கும். அந்த சக்தி இல்லப்பா. அப்படியே ஆண்டவனுக்கு நிறைய கனெக்ஷன்ல இருக்கும். ஒரு கோட்டை போட்டா ஏங்க பாருங்க, நீங்க தான் உமையவள் சக்திங்கிறீங்க. எல்லாம் நாசமா போச்சு. ஏன் உமையவள் சக்தின்னு சொல்றீங்களே, எப்படி பிறந்து தொலைஞ்சீங்க? என்ன இந்த பக்கம் போறதுக்கு விட மாட்டேங்கிற? தடுத்து நிறுத்துறா, இந்த பக்கம் வரதுக்கு விட மாட்டேன். எப்படி பிறந்தீங்க? நான் எப்படி பிறந்தவன்? மகேஸ்வரி, நான் எப்படி இந்த உலகத்திலே ஜெனித்தேன்? எப்படி என்னுடைய இந்த உலகம் பிறக்கும் முன்னே அங்க போய் நின்று பேசிக்கிட்டு இருந்தா எங்கட பின்னாடி கை விடுற போலாயில பழக்கம் தான் உன் பழக்கம். இல்லைன்னா காலில் குத்தம். இந்த மாட்டு டாக்டரா இருந்தியா? இல்லை கை விடுற பின்னாடி கல்லுகள் இருந்து குத்தி போயிருந்தோம்னு சொல்லிட்டு பின்னாடி போய் பார்த்தேன். பாவாடில் பார்த்தா பாவாடில் ஒன்றும் கிடைக்கல. என்ன தாயா பண்றது உன? எங்க கை விடுறான் பாருப்பா. பெஞ்சு போட்டு காப்பி பண்ணுவேன். எப்பயுமே இப்படித்தானே? இந்த கூத்தம் தான் அந்த மாதிரி. இந்த உலகமே இருள்மயமாக இருந்தது நீங்க பிறந்த உடனே. ஆமா சரிங்க. இருள்மயமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே ஓம் என்று சொல்லக்கூடிய ஒரு அச்சரம் மட்டும் ஒலித்துக் கொண்டே இருந்ததா? மட்டும் ஒலித்துக் கொண்டிருந்ததா? சரிங்க. அப்படி ஓம் என்று சொல்லக்கூடிய ஒரு அச்சரத்தில் இந்த உமையவள் மகேஸ்வரி பிறந்தே. என்னப்பா இது? ஓம் என்ற அச்சரம். சரிங்க. எழுந்து நின்று பார்த்தேன். 4 திசையும் பார்த்தேன். எந்த பக்கம் பார்த்தாலும் தண்ணீர் மயம். ஓ, நீர். நீர். சரிங்க. எங்க பார்த்தாலும் சமுத்திர கடலாகவே இருந்தது. 1/4 பங்கு நிலம், 3/4 பங்கு நீராக சூழ்ந்திருந்தது. சரி. பிறந்த உடனே ஆளி உருவத்திலே பிறந்து பெண்ணாக இறந்து நின்றேன். நீங்க அப்படி நிற்க
நாம ஒரு பெண்ணாக இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறோம். நமக்கு ஒரு ஆண் துணை வேண்டும். அப்படி என்பதற்காக அந்த கடலிலே சமுத்திரக்கரையிலே நான் அமர்ந்து கடோரமான தவத்தை மேற்கொண்டேன். தவங்களை மேற்கொண்டு அப்ப தவத்தின் பலனாக ஒரு குழந்தை அம்மா என்று சொல்லி வந்தது. ஆமா, அம்மா என்று ஒரு குழந்தை வந்தது. ஆமா, அதை என்ன அம்மா என்று சொல்லி வருகிறதே இந்த குழந்தை. அப்படி என்று சொல்லி நான் பிறக்கும் போதே நெற்றிக்கண்ணோடு பிறந்தவள் நீங்க. ஆமா, என் நெற்றிக்கண். ஆமாமா, என்னுடைய நெற்றிக்கண்ணினால, என் நெற்றிக்கண் தீப்பொறியினால அந்த குழந்தையை அந்த இடத்திலேயே எரிச்சு யாரு போகிற. அப்படி அதுக்கு பிறகு மறுபடியும் தவத்தை மேற்கொள்ள, மறுபடியும் ஒரு தவத்தை மேற்கொள்ள மகா விஷ்ணு முன் ஜென்மத்துல என்னை பார்த்து அக்கா என்று சொல்லி வந்தார். ஓ, கண்ணன். ஆமா, சரிங்க. அக்கா என்று சொல்லி வருகின்றவரை நாம எப்படி கணவராக ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படி என்று சொல்லி மறுபடியும் நெற்றிக்கண்ணை திறக்கும் பொழுது அந்த நெற்றிக்கண் தீப்பொறி ஒளியிலிருந்து அவருடைய உயிரை கொண்டு போய் ஒரு சிறு துரும்புல மறைச்சுக்கிட்டாரு. அதற்கு பிறகு தவத்தை மறுபடியும் மேற்கொள்ள, அப்பொழுதுதான் கண்ணுக்கேற்ற என் கணவர், மனசுக்கேத்த என் மணவாளன், என் புருஷன். யாருங்க அந்த சொட்டை போடுகிற தலைக்கு? அவரா? அவரு ஆள் இப்படி இருக்கிறாரு. ஒரு இடி இடிச்சா இப்படி ஒண்ணு வர. உடம்பு வச்சுதான் கணக்கு போடுவியா? இல்ல, உடம்பு வச்சு உன்னை சாய்ச்சி விடுவோம் அப்படியா? கீழே அவர் என்னதுக்கு என்ன சாய்க்கிறாரு? ஓ, அவர் படுக்க வச்சு நீ மேல படுத்து போந்தாண்ட. அப்படி இல்லடி, ஒரு உருவம் பெண்ணே என்று சொல்லி வந்தது. என்னங்க அண்ணே தேவி, ஒன்ன போய் புருஷனா பக்கத்துல போட்டு பார்த்தா அது எப்படிக்கும்? அப்படின்னு சொல்லி நான் வந்தேன். வரும் பொழுது அவர் யார்? பெண்ணே என்று சொல்லி வருகின்றவர் யார்? அவருடைய பெயர் என்ன? அழகான ஒரு உருவம். அவரை பார்க்க, அவர் என்ன பார்க்க, உங்களை பார்க்க இல்ல, அவர் உங்களை பார்க்க. யாரு? யாரு? எங்க வீட்டுக்கார் யாரு? அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்?
மண்டேக்குமே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏங்க அப்படி இருந்தாலும் உங்களுடைய கணவர் எப்பேற்பட்டவர்? அந்த உருவம் யார்? அந்த உருவமாகப்பட்ட பெண்ணே என்று சொல்லி வருகின்றவர் சிவபெருமான். சிவபெருமான் இளங்கிரி வாசன் கடவுள். ஆமா அவர்தான் பெண்ணே என்று சொல்லி வந்தார். அவரை என்ன என்று சுவாமி ஏற்றுக்கொள்ளு. அதான் என்னங்க அந்தாரடி. அப்படி நீயா சிவபெருமான் சொல்லார். நீ சரிப்பட்டு வர மாட்ட. உங்களை பார்த்து அப்படி வருகின்றவரை நான் திருமணம் செய்யலான்ற ஆசையா அவர் பக்கத்துல போக உன்னை கல்யாணம் பண்ண முடியாது. ஆமா ஏன்னா ஆணை விட பெண்ணுக்கு அதிகமான சக்தி இருக்குது. எனக்கு அந்த சக்தியை கொடுக்கணும். கொடுக்கறதா இருந்தா அந்த நெற்றிக்கண்ணை எனக்கு கொடு அப்படி என்று கேட்ட உடனே கணவன் மீது உள்ள ஆசையினால என்னுடைய நெற்றிக்கண்ணை பிடிங்கி அவருக்கு பொருத்தினேன். ஏங்க அப்படி கண்களை பிடிங்கணும்னே ரத்தம் வந்திருக்குமே. ஆமா அத அவருடைய கையாலேயே எடுத்து திலர்தமாக என் நெற்றியிலே வைத்தார். தெவஞ்சிருச்சு அப்படியே. ஆமா தெவஞ்சிருச்சா ரத்தம். அடியே அப்ப அவருக்கு கண்ணை பொருத்திய உடனே அந்த நெற்றி கண்ணாலேயே என்னை எரித்து அப்ப என் ஆத்மாவாகப்பட்டது கேட்டது, என்ன நெற்றி கண்ணாலே எரிச்சிட்டீங்க, உங்களை நான் எப்படி கல்யாணம் செய்வேன்னு கேட்க, இந்த ஜென்மத்துல கல்யாணம் செய்ய முடியாது, மறு ஜென்மம் எடுத்து வா, இந்த பரமசிவனை வந்தடிவா என்று சொல்லி மறு ஜென்மத்தில பர்வதராஜருக்கு மகளாக பிறந்து சிவபெருமானையே மனசுல நினைச்சு அவரையே கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். நீங்க அப்ப முன் ஜென்மத்திலே ஒரு பிள்ளையை பிறக்க வைத்தாயே, அந்த பிள்ளை யார்? அந்த பிள்ளைய மறுபடியும் பிறக்க என்று சொல்லி கணவர் சொல்ல, மறுபடியும் என்னுடைய சக்தியால குழந்தையை பிறக்க வைத்து முதலாக பிறந்த பிள்ளை யார் என்று நீங்க கேட்டீங்க. அதனால அந்த குழந்தைக்கு பிள்ளையார் என்றே நான் பெயரை சொல்றேன் அப்படின்னு சொல்லி பெயரை சூட்டினேன் பிள்ளையாருக்கு. மகாவிஷ்ணு மறு ஜென்மத்திலே தங்காய் என்று சொல்லி வந்தார். அண்ணனாக ஏற்றுக்கொண்டேன். 6 முகத்தோடு ஒரு பிள்ளை, ஆணை முகத்தோடு கடவுள் ஒரு மகன். இப்படி 2 பிள்ளைகளை பெற்றெடுத்து சீரும் சிறப்போடு எந்த ஒரு குறையும் இல்லாம கைலங்கிரியில வாழ்ந்து வந்தால் கணவர் உங்களை அழைத்து வர சொன்னார். என்ன சொல்றீங்க? அதி சீக்கிரமாக. என்ன வரைய பேசுறீங்க? வேண்டாம், முடியல, முடியல. Oh
ஆயிரம் ஆயிரம் கோடி மலர்களை எல்லாம் கொட்டி அன்பு தேவியால் உமா மகேஸ்வரி சக்தி அடிபணிகின்றேன். சிறப்போடு வாழ்ந்திருப்பாய் பார்வதா. தாங்கள் கொடுத்த ஆசீர்வாதம் எனக்கு என்றென்றும் நிலைத்திருக்கும். இருந்தாலும் எதற்காக என்ன கூப்பிட்டீங்க? என்ன இவ்வளவு வேக வேகமா புறப்பட்டீங்க? 84 லட்சம் ஜீவபேதங்களுக்கும் படி இழக்கக்கூடிய வேலை என்னுடைய வேலை. படி இழக்கிறதே தான் தொழில். அதனால நான் படி இழக்க போக வேண்டும். இதை சொல்லிவிட்டு போகலாம் என்று தான் உன்னை அழைத்தேன். நீங்க படி இழக்கலனா எல்லா ஜீவசண்டுகளும் பசியும் பட்டினுமா எல்லாமே வாடி வதங்கி போய் கிடப்பாங்க. எப்படி ஆயா? எங்க வீட்டுக்காரு படி இழக்கலனா இப்படி எல்லாருமே தூங்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா பசி. நான் போயிட்டு அதனால நீங்க படி இழந்துட்டு வாங்க. நீங்க வரும் வரைக்கும் படி மீது விழி வைத்து காத்திருக்கிறேன். போயிட்டு வாங்க. ஏங்க உள்ள போகிறதுக்கா போறீங்க? அங்க போங்க படி இழக்கிறதுக்கு. இதெல்லாம் சொட்டக்காடு. நீங்க தான் போகணும். இங்க தான் ஊரு நிறைய. நீ தூக்கி விடுவாய். இந்த பக்கம் போ கொண்டே முடியுது. போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. என்ன எங்க வீட்டுக்காரியாட்டுமே கூப்பிடுறான்? எப்படி சாமி, கணவனை வில்ல விட்டு அழைப்பது தவறு என்று தெரியாதா உனக்கு? நீங்க சொன்ன உடனே போவேண்டான்னு எப்படி நான் சொல்லட்டுன்னு சொல்லிதான் உங்களை கொஞ்சம் தூரம் விட்டு அப்புறம் நான் பிடிச்சேன். எதுக்கு அழைத்த? சுவாமி, எனக்கு ஒரு சந்தேகங்க. நீங்க அங்க அந்த மரத்தை தாண்டி போகும்போதுதான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு. என்ன சந்தேகம்? இன்னைக்கு கேட்கலாமா, நாளைக்கு கேட்கலாமா, நாளா நாளைக்கு கேட்கலாமான்னு சொல்லி நானும் ரொம்ப நாளா ஒரு சந்தேகமாவே இருந்தேன். பார்வதா, படுத்தா தூக்கம் வரல. பெண்களுக்கு பசி எடுக்க மாட்டேங்குது. எப்படா நம்ம புருஷங்கிட்ட நம்ம கேட்க போறோம்? நம்ம புருஷங்கிட்ட எப்பதான் கேட்டு புருஷங்கிட்ட கேட்காத பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்க முடியும்? புருஷங்கிட்ட தானே கேட்க முடியும். அதனாலதாங்க இன்னைக்கு தான் ஒரு நேரங்காலம் வந்துருச்சு. சந்தேகம் என்ன? சிக்கன் ரைஸ் சாப்பாடு இறங்காது. உலகத்தில் முதல் தெய்வம் யார்? எப்படி? உலகத்துல இந்த உலகத்திலேயே எல்லா மக்களும் சரி, எல்லா தெய்வங்களுமே சரி, முதல் தெய்வமா கையெடுத்து கும்பிடுறாங்களே அந்த தெய்வம் யாருங்க? அதுதான் எனக்கு சந்தேகம். எல்லாம் நான் உங்களை கேட்டா நான் தான் கடவுள்னு சொல்றீங்க. எங்க அண்ணனை கேட்டா அவரு கடவுளுங்கிறாரு. உன்னை கேட்டா நீ யார சொல்லுவ கடவுள்னு? ஏமா நந்தியை வைத்துக் கொண்டு கேட்கக்கூடிய கேள்வியா இது? சாமி, சரி சரி, நந்தியை வைத்துக் கொண்டு கேட்கக்கூடிய கேள்வியாமா இது? இந்த பாமர மக்கள், இந்த உலகத்திலேயே மக்கள் அனைவற்றை வீரும் கடவுளே தெய்வமே என்று கும்பிடக்கூடிய ஒரே தெய்வம், கும்பிடக்கூடிய தெய்வம் அது என்ன தெரியுமா? அதுதான் MC VSOP குவார்டர். VSOP. ஆமா, பாமர மக்கள் அனைவற்றை பேரும் குடிக்கக்கூடிய ஒரே ஒரு மதுபானம் அதுதான் அது குவார்டர். அடி உலகத்தில் சகல தேவர்களுக்கும் மேல்மை தாங்கிய கடவுள் இந்த முக்கன் படைத்த பரமேஸ்வரனே முதல் கடவுளாகுவார். நீங்க தான் முதல் கடவுளா? இந்த உலகத்திலேயே முதல்ல தோன்றிய தெய்வம் நீங்க தானா? உலகம் சிவமயம்,
என்ன விட்டா முதல் கடவுள் யாரும் இருக்க முடியாது. இது தெரியாதாங்க இவ்வளவு நாளா எனக்கு சந்தேகமாவே இருந்தது. தீர்ந்து விட்டதா? இன்னைக்கு தீர்ந்து போச்சுங்க. போயிட்டு வாங்க. ஏய் நீ இந்த பக்கம் போங்க. ஏன் இப்படி விட்டு இருக்கிற? இப்ப கொடுக்க மாட்டேன். இப்ப போயிட்டேக்கலாம். ஏய் சாமி மறுபடியும் வந்துருச்சு. என்ன செய்தியா? இல்ல சந்தேகம். என்னடி உன் சந்தேகம்? இந்த ஆகாயம் என்பதெல்லாம் யாரு? இந்த பூமி என்பது யாரு? பார்வதா. அண்டம் யாரு? பிண்டம் யாரு? இந்த ஆகாயம் என்பது நானு, இந்த பூமாதேவி என்பது நீ. மேலே இருப்பது ஆணு, கீழே இருப்பது பெண்ணு. நீங்க தான் மேல இருக்கீங்க. ஆமா, ஆண்கள் தான் என்றைக்கு மேல, பெண்கள் கீழே. இல்லையே அப்படிலாம் இல்லன்னு சொல்லி பொட்டிக்காரன் சொல்றான். என்ன சொல்ற? அப்படிதான் பொட்டிக்காரன் சொல்றான். இப்பெல்லாம் நம்மள கீழே போட்டுக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன் இவன் என்ன சொல்றேன் பாருங்க. இப்பதான் பெரிய சந்தேகமா வந்துருச்சு. உலகத்திலேயே முதல் தெய்வம் நீங்க தான். ஆகாயம் என்பது நானே, பூமாதேவி என்பது நீ, உனக்கும் மேன்மை தாங்கியவனும் நான் தான் அப்படின்னு சொல்றீங்களே சாமி. சாமி இதோட நீ நிறுத்திக்க. இதோட நான் தான் உலகத்துல முதல் தெய்வம் சொல்ற வேலைய இதோட நீங்க நிறுத்திக்கணும். வேற எங்கிட்ட வேணா சொல்லிக்கிட்டு இரு. நான் உன் பக்கத்திலேயே உன் வரிசையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறவன் நானு. என்கிட்ட நான் தான் உலகத்துல முதல் தெய்வம் சொல்லி இருக்கிறத இன்னையோட விட்டுருந்து. இந்த என்ன ஊரு? பட்னாவட்டி, மேட்டுக்காடு. மேட்டுக்காட்டுலயே விட்டுரு. என்னடி சொல்ற? என்ன உலகத்துல முதல் தெய்வம்? வார்த்தையெல்லாம் என்ன உலகத்துல முதல் தெய்வம்? நீ அப்படியே எல்லாத்தோட தெய்வம் நீ வாட்டி விட்டு நீ உலகத்துல ஒன்னோட பெரிய தெய்வமே ஒரு தெய்வம் இருக்குது. உலகத்துல முதல் தெய்வமா பாராயா? உலகத்துல முதல் தெய்வங்கிற பாருங்க, மோரம் பாருங்க. எனக்கு மேல ஒரு கடவுள் இருக்கு. கடவுள் உங்களோட பெரிய கடவுள். உங்களை விட எல்லா மக்களும் கும்பிடுற தெய்வம் யார் தெரியுமா? யாரு சொல்றேன் கேளுங்க. சொல்லு. முதல் தெய்வம், எல்லா மக்களும் கும்பிடுற தெய்வம் எங்க அண்ணன், என் உடன்பிறப்பு, என் ரத்த பாசம், ஸ்ரீமந்த கண்ணன், கோபால கண்ணன், எம்பெருமாள், மாயவன், மகாவிஷ்ணு. அவர்தான் உலகத்துல முதல் தெய்வம். நீ எங்க உலகத்துல முதல் தெய்வம் மேல பாம்பை எடுத்து போட்டுக்கிட்டு கையில என் சோளத்தை நீ புடிச்சுக்கிட்டு நான் தான் உலகத்துல முதல் தெய்வம், உலகத்துல முதல் தெய்வம் சொன்னா நான் என்ன ஏமாந்த பொம்பளையா? எல்லா பொம்பளைகளும் தன்னுடைய பிறந்த வீட்டு விட்டு கொடுக்க மாட்டாங்க. பிறந்த வீடா கிறந்த வீடா? எங்க அண்ணன் தான் உலகத்துல முதல் தெய்வம் சொல்றதுக்கு உங்க அண்ணனுக்கு என்னடி அருகதை? எங்க அண்ணனுக்கு என்ன அருகதை இல்ல, உனக்கு என்ன அருகதை இருக்குது? எங்க அண்ணனுக்கு இல்லாத போச்சு. அண்ணன் எப்பேற்பட்ட அயோக்கியம் தெரியுமா? எங்க அண்ணனை பத்தி சொல்றதுக்கு உனக்கு என்ன இருக்க போகுது? இவ்வளோன்னு சொல்ல முடியுமா எங்க அண்ணனை பத்தி? இவ்வளோன்னு ஒரு குறை சொல்லு.
எங்க அண்ணன் மாமியாட்ட போனது பாத்தியா நீ? நன்றி அவன்தான் முடிந்து விட்டான். பார்வதா அதுக்கு மேல நித்திரையா பார்வதா மறுமலை கட்டவை மாமிய பெண்டாண்டவை 1000 கோபிஸ்திரிகள் அம்மனமா நிக்க வச்சு வேடிக்கை பாக்குறோம் ஒரு கடவுளாடி. எங்க அண்ணன் எங்க போனாரு? மொற கட்டவை எங்க அண்ணன் எங்க போனாரு? எங்க அண்ணன் எங்க போனாரு? மாமியார் எடுத்த வேண்டிய உங்க அண்ணன் எங்க அண்ணன் நீ ஓக்கிகார சாமியா? நீ ஓக்கிகார உத்தம சாமியா? நீ எல்லாரும் சிவபெருமா சிவனே சிவனே கும்பிடுறாங்கன்னு சொல்லி நான் தான் பெரிய தெய்வம்னு சொல்றிய. எங்க அண்ணன் தான் மாமியா கிட்ட போனாரு. நீ அப்படியே எந்த பொம்பளையும் ஏறு எடுத்து பார்த்ததே இல்ல, எந்த பொம்பளையும் கூட வச்சுக்கிட்டதே இல்ல. என்னோட பொழைச்சது ஒரு சின்ன தவறு செய்திருப்பா. ஒரு சின்ன தவறுகள் செய்திருப்பா. ஒரு சின்ன தவறா? நல்லதா சோடு தவறு சொல்றேன் கேளு. நீ என்ன பண்ண? ஓகே இந்த சாமி பண்ற ஓகே சொல்றேன் கேளுங்க. மாமியாட்ட போனாரு. ஆமா ஆமான்னு கேளு. எங்க இவர் என்ன ஓகே பண்ணிட்டு இருக்கிறாருன்னு கேளு. எனக்கு என்னயா குறைச்சலு? நான் நாரா தோலா கிடக்குறேன்னா, நான் கெலுடு கண்டா கிடக்குறேன்னா தாயேலி, எனக்கு என்ன குறைச்சல்? வளவலும் நல்லா திமிச்சு கட்டி இடம்னா நான் பொம்பளை இருக்கிறேன். பேர் போட்ட பொம்பளை பக்கத்துல வச்சுக்கிட்டு பொண்டாட்டிய கூத்தியால கொண்டு போய் தலைமால வச்சுக்கிட்டு இருக்கிற சாமி. இந்த சாமி ஓக்கிகார சாமின்னு எங்க அண்ணனை பத்தி கேவலம் பேசுது. நீ ஓக்கிகார சாமியா? ஒரு கூத்தியால வைக்கிறதுக்கு ஒரு இடம் இல்ல. கல்லு கட்டுக்காரோட வரமாட்டான் பொண்ணுக்கு. கூத்தியால கொண்டு போய் தலைமால வச்சு கூத்தியாக்கார சாமி நீ ஓக்கிகார சாமியாட்டி எங்க அண்ணனை பத்தி பேசுறது உனக்கு என்ன? கொண்டாடி காமலாபுரம் தப்பட்டியா இருக்கு சாமி. காமலாபுரம் தப்பட்டியா? நீ யாரு பக்கம்? நான் உங்க பக்கம். என் பக்கம் தான் பேசுறேன். ஆமா அதான் உங்களுக்கு காமலாபுரம் தப்பட்டியா இருக்கு. தவறு செய்திருந்தா நான் தவறு செய்திருப்பேன். கூத்தியால என்ன கொலாய்க்கு தலைமால வச்சேன்? கூத்தியால என்னத்துக்கு வச்ச? நான் பொம்பளை அவளுத்த இனிக்குதா எனக்கு கசக்குதா? என்ன எங்க அண்ணனை மாமியா கூட போனான்னு சொன்னி இல்ல? நீ கூத்தியால எதுக்கு வச்ச? தலைமால தூக்கி என்னத்துக்கு வச்ச? சாமி கூத்தியா வைக்கிறதா அங்க வைக்கிறதா? அந்த பக்கம் மேற்கு பக்கம் போய் அங்க ஜீவராசிகள் எல்லாம் பசி பட்டினியோட கிடைக்கும். இங்க என்ன உங்களுடைய மனைவியிடத்தில் நாயப்புண்டை? பாருங்கள் போகலாம். ஓம் நமச்சிவாயா. அதனால பணிகளுக்கு போகணும். பணிகளுக்கு விட்டு நான் அதிசீக்கிரம் ஒண்ணு வந்து சந்திக்கிறேன் சாயங்கால வேலையில. இல்ல நீ சாயந்தரமும் ஆகாது காலையிலயும் ஆகாது. எனக்கு இன்னொரு விட தெரிஞ்சே ஆகணும். எனக்கு இன்னொரு விட தெரிஞ்சே ஆகணும். உலகத்துல முதல் தெய்வம் நான் தான். எங்க அண்ணனை விட பெரிய தெய்வம் நான் தான் அப்படின்னு ஒரு மூச்சுக்கு 300 டைம் சொல்றீங்களா சாமி? ஏங்க நீங்க தான் உலகத்துல முதல் தெய்வம்னு சொன்னா அப்பா சத்திரங்க சூரியன் இரவிலே ஒளி தரக்கூடிய சந்திர பகவான் யாரு? பகலிலே ஒளி தரக்கூடிய சூரிய பகவான் யாரு? நீங்க தான் முதல் தெய்வம்னா அவங்க 2 பேரும் உலகத்துக்கே ஒளி தராங்களா? அவங்க யாரப்ப? உனக்கு சந்திரன் யாரு சூரிய யாருன்னு தெரியாது? சாமி கூடவே இருக்கிற இது எனக்கு தெரியாதா? சந்திரன் யாருன்னு தெரியாதுமா? அட நம்ம சாராய கடை சந்திரன். அந்த சந்திரன்ல சாராய கேஸ்ல உள்ள போன சந்திரன், சாராய கடை சந்திரன். ஆமா. சொரி யாரு தெரியுமா? சொரிய நம்ம கறிக்கடை சொரிய பன்னிக்கறி கடை. இல்ல சூரியன். சூரியன் அவன்தான்.
பார்வதா ஏங்க ரெண்டு பேர் தான் சாமி. வேற யாரு? அடி சத்திரத்தை கண்டு பார்வதா என்னுடைய வலதுகன். ஓஹோ, சந்திரனோ என்னுடைய இடதுகன். இப்ப சூரியன் வலது கண்ணு, சந்திரன் இடது கண்ணு. நான் அசைந்தால் இந்த உலகம் அசையும். நான் கண்களை மூடினால் ஓஹோ, இந்த உலகம் இருண்டுவிடும். அடிக்கின்ற காற்று, பேய்கின்ற மலை, மரம், மட்டை, செடி, கொடி, புகை, சர்வ உலகமும் நானே. இதுக்குள்ளே எல்லாம் அடக்கம். ஆமா. அப்படின்னா இரவிலே ஒளி தரக்கூடியது அந்த வெளிச்சமும் உங்க இடது கண்ணு, பகலிலே ஒளி தரக்கூடிய சூரியன் உங்க வலது கண்ணு. அப்ப நீங்க ரெண்டு கண்ணையும் மூடிவிட்டா உலகம் இருண்டு விடும். அப்படியா? ஒளி என்பதே இல்லாத போயிருமா? நிச்சயமாக. என்னங்க சொல்றீங்க? இந்த உலகத்திலே நான் பெண்ணா பிறந்து எழுந்து நின்று பார்க்கும் பொழுதே வெளிச்சமா இருந்தது. ஆனா இப்ப நான் ரெண்டு கண்ணும் மூடிக்கிட்டா உலகமே இருண்டு போயிருன்னு சொல்லி புதுசா ஒரு வார்த்தையை சொல்றீங்களா சாமி? நான் இவ்வளவு நாளா இதை நான் கேட்டதே இல்ல, இன்னைக்குதான் நீங்க சொல்லிருக்கீங்க. ஏங்க அப்படின்னா உங்க இரண்டு கண்ணையும் மூடினா உலகம் இருண்டு போயிருனா உங்க ரெண்டு கண்ணையும் மூடுற உலகம் இருண்டு போயிடும். என்னையா பரிசோதிக்கிறாய்? ஆமாங்க, நீங்க சொன்ன வார்த்தை உண்மையா இல்லையான்னு பாக்கணும்ல. இன்றைக்கு இந்த சிவபெருமானிய கண்களை மூடினாயோ, இனிமேல் என் இடமாகத்தை விட்டு விரிந்து ஓராண்டு காலம் கோர உருவத்தில் வட பத்திரகாளியாக உங்க மேல சந்தேகப்பட்டதுனால இடப்பாகத்திலிருந்து வனபத்திரகாளியா ஓராண்டு காலம் போன்னு சொல்லி என்ன சபிச்சிட்டீங்க. இதுக்கு மேல உங்க இடப்பாகத்திலே நான் குடியிருக்க முடியாத ஓராண்டு காலம். நிச்சயமாக சுவாமி, இந்த சக்தியினாலதான் சிவனே பிறந்தார். சக்தி இல்லையே சிவன் இல்ல. அப்படி இருக்க எனக்கே நீங்க சாபத்தை கொடுக்கறீங்கன்னா இந்த சக்தி இந்த பெண்ணால படைக்கப்பட்டவர் நீ எனக்கு சாபத்தை கொடுக்கறதா? இதோ எனக்கு சாபத்தை கொடுத்த மாதிரி உங்களுக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறேன். என்னதானே இடப்பாகத்திலிருந்து போன்னு சொல்லி சபிச்சிட்டீங்க, அதே மாதிரி இந்த சக்தி உங்களுடைய இடப்பாகத்தில் இருந்தாதான் சிவனுக்கே சக்தி. அப்படி இல்லைன்னா சிவன் பெருமானுக்கே சக்தி என்பது கிடையாது. அப்படி இருக்க எத்தனை பக்தர்கள் வந்தாலும், எத்தனை ரிஷிகள் வந்தாலும், எத்தனை முனிவர்கள் வந்தாலும் சரி, யார் வந்து வரம்னு கேட்டாலும் நீங்க கொடுக்கக்கூடிய வரம் அது பலிக்காம போகட்டும். இதான் அது மட்டும் கிடையாது. என்னுடைய சக்தி, இந்த சக்தியை பரிசோதிச்சீங்கல்ல, என்னுடைய சக்தியால ஒரு குழந்தையை பிறக்க வச்சு இந்த சக்தி என்ன யாரு, சக்தியினுடைய அருள் எப்படி, என்னுடைய சக்தி எப்படின்னு சொல்லி நான் நிரூபிக்கிறேன். எல்லா தேவர்களையும் தன்வசப்படுத்துகிறேன். இப்பொழுதே ஒரு குழந்தையை நான் பிறக்க வைத்து அந்த குழந்தையால தேவர்களை எல்லாத்தையும் அடிமையாக்குறேன். இதோ வருகிறேன். என்னங்க, இந்த சிவன் இல்லை என்றால் சக்தி இல்லை என்பது உனக்கு தெரிய வேண்டும். சக்தி இல்லைன்னா சிவன் என்பதே இல்லை என்பது உனக்கு தெரியணும். பார்க்கலாம், சக்தி பெரியதா இல்ல சிவன் பெரியதான்னு சொல்லி சக்தியோட வலிமையிலான ஒரு குழந்தையை பிறக்க வச்சு
சகல தேவர்களையும் அடிமையாக்குறியா அதிகம் பார்த்துருவாடி ஆத்தரலாம் சாமி. பெண்ணை விட ஆண்கள் தான் உயர்ந்தவர் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பெண்ணை விட ஆணை விட பெண்ணான் உயர்ந்தவன் என்று நான் இதை தெரிஞ்சுக்கணும். அதனால நீ 1000 முறை மண்டாடினாலும் என் இடமாகத்தில் உனக்கு இடம் கிடையாது. உன்னை சாபத்தை சாதியாக பார்க்கிறேன்.
நல்லது. ஆனா கையில காசு இருந்தாலும் 10 கொடுத்துட்டு பாடம் போட்டு போங்க. கையில இல்லனாலும் கொடுத்து போங்க. செவ்வாய் தோஷம், நாக தோஷம், தார தோஷம், புத்திர தோஷம் எது வந்தாலும் சரி. 10 ரூபாய் சம்பாரிச்சா 20 ரூபாய் செலவு. கெட்ட சொப்பனம் எது வந்தாலும் சரி. சகலம நிவர்த்தி இல்லைன்னா பேடிஎம்
இந்த வனத்திலே நான் இருக்கும் பொழுது நான் யார், என்னுடைய பேர் என்ன, நான் யார் இப்படி இருக்கின்றேன் தெரியுமா? ஒரு ஈசனோட ஒரு சமையல் இந்த வனக்காட்டிலே ஈஸ்வருக்கு தந்த சாபத்தால பண பத்திரகாளியாக இந்த பார்வதி இப்ப நான் உருவெடுத்திருக்கிறேன். அந்த தேவரை எல்லாம் மறக்க வேண்டும். ஒரு பெண்ணென்று கூட பாராமல் எனக்கே கணவர் சாபத்தை தந்தல்லவா? ஆமாம் சுவாமி. இருக்கக்கூடிய தேவரை எல்லாம் ஐயோ என்னுடைய காலிலே விழ செய்ய வேண்டும். உங்க காலில் விழ வைக்க போறீங்க? ஆமாம். ஆகட்டும் தாயே. அப்படி என்றால் காலில் விழ வைக்கின்றால் இப்ப என்ன செய்ய போறீங்க? ஒரு சூரனை பிறக்க வைக்க வேண்டும். ஓ என்ன ஒரு என்னுடைய சக்தியால ஒரு பாலகனை பிறக்க வைக்க வேண்டும். உங்க அம்சியால இப்போ ஒரு அரக்கனை பிறக்க வைக்க போறீங்க. அரக்கனை ஆகட்டும் தாயே, ஆகட்டும், இப்பொழுதே நடக்கட்டும்.